Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. இராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் அக்னிவீர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய பாஜகவிற்கு நிதிஷ்குமார் வலியுறுத்தி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள். அதாவது கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சி அமைக்க பாஜக தீவிர முனைப்பு காட்டி வருகின்றது. நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் பாஜகவுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கியுள்ளனர். ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகின்றன. சில கட்சிகள் தங்களது மாநிலம் சார்ந்த கோரிக்கைகளை பாஜகவிடம் வலியுறுத்தி வருகின்றன. அந்த வகையில்தான் இளைஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய அக்னிவீர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாஜகவிற்கு நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய ஜனதா தளம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அக்னிவீர் திட்டம். குறிப்பாக ராணுவத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆட்களை சேர்க்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இளைஞர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், உத்தரகண்ட், பீகார் மாநிலத்தில் கடும் போராட்டங்கள் வெடித்தது. பீகார் மாநிலத்தில் சில இடங்களில் ரயில் பெட்டிகள் தீக்கிரையாக்கப்பட்டு தீ வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் கூட அரங்கேறியது. அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் நாங்கள் அக்னிவீர் திட்டத்தை கிழித்து குப்பை தொட்டியில் தூக்கிடுவோம் என்று தொடர்ச்சியாக அவர் பிரச்சாரம் செய்தார். இந்த நிலையில்தான் அக்னிவீர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா தளம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த அக்னிவீர் திட்டத்திற்கு சில பகுதி வாக்காளர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருப்பதாகவும் அதில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய முன்வர வேண்டும் என ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய மூத்த தலைவரான KC தியாகி வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் இது ஒரு கோரிக்கையாக ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவுக்கு வழங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இது முதலில் தற்போது கோரிக்கையாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் இதையே ஒரு முக்கிய நிபந்தனையாக ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவுக்கு வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனை தற்போது எதிர்கட்சிகள் ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவிற்கு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பித்து விட்டதாக விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கின்றன. அதே சமயம் ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம் போன்ற விஷயங்களில் தங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை. அதை தாங்கள் ஆதரிப்பதாக ஐக்கிய ஜனதா தளம் தெரிவித்திருக்கின்றது. பாஜகவினுடைய கனவு திட்டங்களான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Taste the Daily.